இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்துக் கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஓடே தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும், உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது எண்ணியல் பற்றிய முன்னுரை. உங்களுடைய கேள்வியை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காம, கஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் எழுதி பார்த்து இல்லை மனசுல வச்சு சரியான முறையில் கூட்டி சரியா விடை சொல்லியிருக்கீங்க. உங்க 3 பேருக்குமே வாழ்த்துக்கள். இப்போ 2வது ரவுண்ட்ல நம்ம என்ன பத்தின கேள்வி கேட்க போறோம் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ இது வரைக்கும் சின்ன சின்ன கூட்டல் கணக்கு பார்த்துட்டோமா, இதே மாதிரி 2வது சுத்துல சின்ன சின்ன கழித்தல் கணக்கை பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ கழித்தல் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நிஜத்துல உங்களோட வாழ்க்கையில கழித்தல் எங்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? இப்போ நீங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இப்போ வயல் வேலைக்கு போறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலை செய்யறோம். கழித்தல் கணக்குக்கு ஒரு உதாரணம் உங்களோட நடைமுறை வாழ்க்கையில ஒண்ணு சொல்லுங்க, அப்படியே நம்ம அடுத்த சுத்துக்கு போயிடலாம். மல்லிகை கடைக்கு போவோமா, அப்ப ஒரு பொருள் வாங்குறேன்னா அதுக்கான காசு கொடுக்கணும்ல. ஆமா. அப்ப கொடுக்கும் போது மிச்ச சில்லறை வாங்காம வந்துருவேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கழித்தல் தானே அங்க பயன்படும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா சரியா சொன்னீங்க. ராஜலட்சுமி, நீங்க அதே மாதிரி சொல்லுங்க. உங்களோட நிஜ வாழ்க்கையில கழித்தல் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சின்ன கணக்கா இருந்தா கூட பரவாயில்ல. எங்கேயாவது ஊருக்கு பஸ் ஏறி போனேன்னா அங்க டிக்கெட் எல்லாம் கண்டக்டர் கொடுப்பாருங்க. சரி சரிம்மா. அப்ப 100 ரூபா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டேன்னா மீதி எவ்வளவு சில்லற வரும்னு எனக்கு தெரியாதுங்க. அப்ப அங்க கழித்தெல்லாம் போட்டு பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குவானுங்க, இவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்னு. கழித்தல் தெரியாம இருந்துச்சுன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு நம்ம ஏமாந்து போய் வர வேண்டியதுதான். சரிம்மா, ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நல்ல உதாரணத்தை சொல்லியிருக்கீங்க. அம்மா, நீங்க நீங்களும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. நான் வீட்டு கணக்கு தாங்க பாப்பேன். நீங்க பாலை வச்சே கூட கணக்கு சொல்லாமே, பால் பாக்கி வச்சே சொல்லுங்க. பாலுன்னா நான் இப்போ நானும் நீங்க கேட்கறதுல இருந்தே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் வீட்டுல மாடு ஆடு கோழி இப்படிதான் வச்சிட்டு இருக்கேன். நான் வெளியில எல்லாம் அவ்வளவா போனது கிடையாது. வீட்டுல சோறு சமைப்பேன், மீதி எல்லாம் பண்ணுவேன். வீட்டு வரவு செலவு கணக்கு கூட எல்லாமே எங்க ஐயா தான் பண்ணுவாரு. நாங்க வீட்டை விட்டு வெளியிலே போனது இல்லைங்க. நாங்க இந்த என்னோ ரேடியோல பாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரேடியோல அங்க செஞ்சிடலாங்க. நாங்க வெளியில போய் எங்கேயும் பாடினதும் கிடையாது, எங்கேயும் எங்க குரலையும் கேட்டது கிடையாது. இது நல்லா இருந்தது. இதுவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. அங்க வந்தவங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அங்க நிறைய பேர் எடுத்தாங்க பண்ணாங்க. எல்லாரும் பேசினா நீயும் பேசுமான்னாங்க. சரி நம்மளும் தான் ஒரு குரலை கேட்குவோமே, நம்மளுக்கு தான் வயசாச்சு அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். ரொம்ப சந்தோஷமா. இப்ப காற்றோடு கணிதம் தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்ல வரீங்க. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இதை நான் எங்க பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாமா. நீங்க நேர்ல கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா இதை உங்க பிள்ளைங்க எல்லாம் வேலையில இருக்காங்க இல்லையா, இது இணையதளத்துல கேட்கலாம். iRadio Live அப்படிங்கிற இணையதளத்துல கூட நம்ம இதை கேட்கலாம். அதை பத்தி நான் உங்களுக்கு எழுதி தரமா. உங்க பிள்ளைங்க ஊர்ல வர்றப்ப இதை போட்டு நீங்க கண்டிப்பா உங்களோட குரலை கேளுங்க. ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷம். சரிம்மா, இப்ப நீங்க பால் பாக்கியை பத்தியே ஒரு கழித்தல் கணக்கு சொல்லுங்க. பால் பாக்கிங்களா? இப்ப பால் வாங்கணும்னா நான் இப்போ மொத்தமா எனக்கு அவ்வளவா சின்ன சின்ன கணக்கெல்லாம் போட தெரியாது. நான் மனசு கணக்குல தான் போடுவேனுங்க. நான் ஒருத்தவங்களுக்கு பால் கொடுத்தேன்னா மொத்தமா 10 லிட்டரு 15 லிட்டருனா
10 லிட்டருக்கு ஒரு கணக்கு இப்போ 100 ரூபா கொடுப்பாங்க. 10 லிட்டரு அந்த ஒரு நம்ம மனசுல கணக்கு வச்சுக்குவானுங்க. எனக்கு அவ்வளவா கணக்கு தெரியாதுங்களா, அப்பப்ப வந்து பையன்கிட்ட தான் கேட்டுக்குவேன். மொத்தமானா அவன் கணக்கு போட்டு தருவான், என் பேரன் போட்டு தருவான், பையன் போட்டு தருவான். நான் வந்து கோடு போட்டு வச்சுக்குவேனுங்க வீட்டுல, எவ்வளவு கணக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டு கணக்குல நம்ம போடுவோம்னுங்க. அந்த மாதிரி என்ன செய்வேன், இவனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு என்ன செய்வேன், கோடு போட்டு வச்சிருவேனுங்க. அந்த கோட்டை கணக்கு போடுறது, இந்த கணக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவனுக்கு தான் தெரியும். இப்பதான் நான் வந்து இந்த ரேடியோல வந்ததுனால அவங்க எங்களுக்கு வந்து ஊர்ல எல்லாம் வந்து வந்து தனித்தனியா நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கறதுல இருந்து இப்பதான் கொஞ்சமாவது எனக்கு வந்து கத்துக்கணும். நம்மளும் வந்து எவ்வளவு நாள்தான் பிள்ளைங்க இதுலயே வந்து உன்னை ஏமாத்துறான், நீ சம்பாதிச்சு உழைச்சு வேஸ்டா போயிட்ட, உழைச்சி வந்து உனக்கு கணக்கு பார்த்தாம என்ன கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், நீ எப்படி மீதி காசு வாங்குவ அப்படியெல்லாம் கேட்பானுங்க. நான் வந்து பணத்தை குடுக்கறதோட பால் கணக்கு போடுறதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சுனுங்க. அதுங்க பார்த்து கணக்கு பார்த்து சொல்லி வாங்குறதெல்லாம் எங்க பேரனுங்க பாத்துக்குவானுங்க, எங்க பையனுங்க பாத்துக்குவானுங்க. இதனால ரொம்ப கஷ்டம் தான் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கழித்தல் கணக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப கத்துக்கிட்டதை வச்சு சொல்லணும்னா, நான் இப்போ ஒரு 1 லிட்டர் விக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க 50 ரூபா கொடுக்குறாங்க. நான் 1 லிட்டர் பால் 30 ரூபா ஆச்சுங்களா, நாங்க இப்ப 30 ரூபானா நாங்க 30 ரூபாய்க்கு விக்கிறது கிடையாதுங்க. நாங்க 25 ரூபா தான் எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க. நீங்க கிராமத்துல விக்கிறதுனால. ஆமாங்க, 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்கன்னா மீதி 50 ரூபாய்க்கு 50 ரூபா கொடுத்தாங்கன்னா நாங்க மீதி எவ்வளவு கொடுக்கணும், மீதி 25 ரூபா கொடுக்கணுமா எப்படின்னு சொல்லி பார்த்து கணக்கு போட்டு கொடுக்கணுங்க. இப்ப கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. இது 50 ரூபா போனா மீதி எவ்வளோ, ரூபா கணக்கு மட்டும் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. ரொம்ப சந்தோஷம். எதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கலாங்க. ரூபா கணக்க வச்சே நம்ம கழித்தல் கத்துக்கலாமா ஈஸியா, அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. அதனாலதானங்க நீங்க ரெண்டு கணக்கு எனக்கே சந்தோஷமா இருந்தது. ஏதோ கணக்கு கேட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு மானம் போயிருமேன்னு ரெண்டுமே பாலா வந்துருச்சு, அதுவும் ரூபாவா வந்துருச்சு. ஏமானத்தையும் காப்பாத்திட்டீங்க. சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த கணக்குல வந்து நம்ம இந்த ரூபாய் நோட்டுகளை பத்தி கூட நம்ம கணித ஆசிரியை வந்து ரேடியோல சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க நேர்ல சொல்றது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. காற்றோடு கணிதம் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத தெரியும் போது. சரிம்மா, இப்போ நம்ம அடுத்த சுற்றுக்கு போலாமா? 2வது சுற்று கழித்தல். இந்த சுற்றுக்கு போலாமா? Bad girl. I don't like her. சரி, இப்போ நம்ம 2வது சுற்றுக்கான கேள்விகளை துவங்கலாமா? இப்போ 2வது சுற்றுல கழித்தல் பத்தின கேள்விகள் மட்டும் வருது. இதுல உள்ள முதல் கேள்வி வந்து வாசிகை அவங்களுக்கு. சரியா? வாசிகை, இப்போ நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் பணம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. அங்கே போனோடனே உங்களுக்கு வந்து மருந்து வாங்கின செலவு, டாக்டர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 550 ரூபா செலவாயிடுது. இப்போ உங்கள் கையில் மீதம் எவ்வளோ ரூபாய் இருக்கும்? என் கையில் 1000 ரூபாய் இருக்காமா முதல்ல? ஆமாம். அதில் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து 550. அப்போ 1000லேருந்து 550 கழிக்கணும். 1000லேருந்து ஃபஸ்ட்டு 500 கழிச்சுக்கணும். 500 கழிச்சுக்கிட்டா மிச்சம் 500 இருக்கும். அந்த 500ல 50 கழிக்கணும். சரி, அந்த 50 கழிச்சா 450மா? சரியா சொன்னீங்க. நிதானமாக யோசிச்சு முதல்ல 500 கழிச்சு அதுக்கப்புறம் 50 கழிச்சு தெளிவாக சொன்னீங்க. சரியான விடை உங்களுக்கு 1 மதிப்பெண். இப்போது 2வது கேள்வி ராஜலட்சுமிக்கு. ராஜலட்சுமி, நீங்கள் வந்து இப்போ ஒரு தென்னந்தோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலே தென்னந்தோப்புலாம் இருக்கா ஊரில்? அவ்வளோ வசதியெல்லாம் நம்மள்ட்ட இல்லைம்மா. 1-2 மரமாவது இருக்கா? வீட்டில் 2 மரம் இருக்கு. இப்போதான் கண்ணா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சரிம்மா சரிம்மா, சந்தோஷம். அது பெரிய தோப்பாக மாறணும்னு வாழ்த்துறோம். இப்போ வந்து இப்போ தென்னந்தோப்பு ஒன்று இருக்குது, அதில் 800 மரங்கள் இருக்குது. அந்த 800 மரத்தை பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ இடி விழுந்துருது, ஏதோ ஆகி ஒரு 220 மரங்கள் வந்து வீணாக போயிடுது. அப்போ அந்த தோப்பில் மீதி எத்தனை மரங்கள் இருக்கும்? பேனா எடுத்து நீங்கள் வந்து கழித்து பார்த்து கூட சொல்லலாம். இப்போ இது 800 100களில் இருக்கிறதுனால ஈஸியாகவே நீங்கள் மனசுலேயே கழித்தும் சொல்லலாம். தெரியலை அப்படின்னா நீங்கள் போட்டு பார்த்தும் சொல்லலாம். 800 மரத்துலேருந்து முதல்ல 220ல் 200 மரத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேம்மா. சரி, 800லேருந்து 200 கழிச்சா 600. 600 மரத்தில் மீதி 220ல் 20 மரம் இருக்குங்களா? அந்த 600ல் 20 கழிச்சோம் அப்படின்னா 580 மரம் மொத்தம்.
580 மரங்கள். ரொம்ப சரியான விடை. உங்களுக்கும் ஒரு மதிப்பெண். வாழ்த்துக்கள். அடுத்தது அம்மா சின்னம்மா அவங்களுக்கு அடுத்த கேள்வி. ஆஹா, உங்களுக்கு மாடி கேள்வி வரலையம்மா இந்த வாட்டி. சரி, பரவாயில்ல. அதாவது நீங்கள் காலாண்டு தேர்வில் வந்து உங்கள் பையன் கணக்கில் 70 மார்க் வாங்கியிருக்காங்க. அதே வந்து அரையாண்டு தேர்வில் 82 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ மதிப்பெண் அதிகமாக வாங்கியிருக்காங்க? அப்படி கேக்குறீங்களா நீங்க? இது வரைக்கும் சின்னதா ஏதோ கேட்டீங்க, நானும் ஏதோ சொல்லிட்டேன். இதுவும் சின்ன கணக்கு தான்மா. இப்போ அவங்கெல்லாம் கூட்டின கழித்து பார்த்த அதே மெத்தடில் நீங்கள் கழிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு கேள்விகள் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. 70, 20, 100 அப்படின்னே அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்க. இப்போ என்ன சொன்னீங்க? 70 மதிப்பெண் வந்து முதல் பரீட்சையில் வாங்கியிருக்காரு. அடுத்த பரீட்சையில் பார்த்தீங்கன்னா 82 வாங்கியிருக்காரு. ஜாஸ்தி தானே எடுத்திருக்காரு. எவ்வளவு கூட எடுத்திருக்காரு? ஜாஸ்தினா 80 வந்து மேல வச்சுக்கணுங்களா? 80ல இருந்து தானே கழிக்க முடியுங்க. அப்போ 80னா 82 ரெண்டா கையில வச்சுக்குவோம். 80ல இருந்து 70 போச்சுன்னா நான் ரூபா கணக்கு வச்சே சொல்றேனுங்க. 80 ரூபா வச்சுக்கிறேன். அதுல வந்து 70 ரூபா போச்சுன்னா இது 10 ரூபானுங்க. அப்புறம் 10 ரூபா, அப்புறம் 2 ரூபா இருக்குதுங்களா, அதையும் கழிக்கணும். அப்போ அதுவும் ஒரு கூட தானேங்க. அப்ப நான் இப்படி வச்சு கூட்டிக்கிட்டுங்களா? கூட்டிப்பா, எப்படி வேணா நீங்க செய்யலாம். அப்போ மீதி ஒரு 10, 10 2 12. அப்ப 12 ரூபா. அவங்க ரூபாய் இல்ல, மார்க். 12 மார்க் கூட எடுத்திருக்கானுங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே அது மாதிரி கூட எடுக்கணும். சரிம்மா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஏதோ ரூபாய் நோட்டு எல்லாம் உதாரணமாக வச்சு சூப்பராக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு மதிப்பெண். இப்போ இந்த 2வது ரவுண்ட்லேயே 2வது கேள்வி எல்லாருக்கும் வரப்போகுது. சரிங்களா? வாசிகி என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இப்போ உங்களுக்கான கேள்வி வந்துருச்சு. கவனிச்சுக்கோங்க. ஒரு கட்டடத்தில் வந்து மொத்தம் 22 பேர் வேலை செய்கிறாங்க, கூலி தொழிலாளிங்க. அதில் 13 பேர் வந்து ஆண்கள். அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர்? 22. நீங்கள் போட்டு பார்த்து சொல்லலாம், இல்லை விரலை விட்டு கூட்டி பார்த்து சொல்லலாம். 22 பேர் வேலை செய்கிறாங்க. இது கொஞ்சம் பெரிய கணக்கு. இது வரைக்கும் நம்ம போட்டதோட கொஞ்சம் பெரிய கணக்கு. 22 பேரில் 13 பேர் வந்து ஆண்கள்னா பெண்கள் எத்தனை பேர்? 22 பேர் மொத்தம். அதுல 13 கழிக்கணுமா? அப்ப அம்மா நான் இப்படி பண்ணட்டுமா? எப்படி வேணா. 13ல இருந்து 22 வரைக்கும் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. அதுதானே கழித்தல். எண்ணி பாருங்க. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. 22 விரல் விட்டுக்கிட்டேன். இப்ப இது மட்டும் என்னணும்? 1 2 3 4 5 6 7 8 9. அம்மா 9 பெண்களா? 9 பெண்கள். சரியான விடை. இதை வந்து நீங்கள் இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் இது மாதிரி விரல் விட்டு கூட்டுறதுல தப்பு இல்லை. தொடர்ந்து நீங்கள் கணக்கு பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மனக்கணக்காக சொல்லலாம். இல்லை மேலே 22 எழுதி கீழே 13 எழுதி நமக்கு இரட்டை இலக்க கணக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா ஆசிரியை, அது மாதிரி கூட நம்ம போட்டுடலாம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு மதிப்பெண். இப்போது 2வது சுற்றோட 2வது கேள்வி ராஜலட்சுமி அவங்களுக்கு போகுது. ராஜலட்சுமி உங்கள்கிட்ட வந்து இப்போது 500 ரூபாய் பணம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு புடவை எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த புடவையோட விலை பார்த்தீங்கன்னா 620 ரூபான்னு போட்டிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பணம் தேவை? 620 ரூபாய்க்குலாம் நான் சேலையெல்லாம் எடுக்க மாட்டீங்க, பேச்சுக்கு வச்சுக்குவோம். வாழ்த்துக்கள். குறைச்ச விலையில் புடவை எடுத்து கட்டுற பெண்களே இல்லை. நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்காக உங்களை ஒரு வாட்டி தனியாக பாராட்டணும். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. 620 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க இருக்குது. அந்த உங்களுக்கு பிடிச்ச புடவை இல்லை பிடிச்ச கலர் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா எவ்வளோ வந்து கூடுதல் பணம் உங்களுக்கு தேவைப்படுது? 620 ரூபான்னா பெருசு அதுதாங்க. ஆமாம், பெரிய நம்பரை தான் மேலே வச்சு. அந்த நம்பரை நான் மேலே வச்சுக்கிறேனுங்க. 500 கீழே வச்சுக்கிறேன். இதில் 620ல நான் 600 மட்டும் எடுத்துக்கிட்டு 500ஓட கழிச்சுக்கிட்டேன்னா 100. அந்த 20 ஒன்று இருக்கு இல்லைங்களா, 620, அப்போ 20 இதோட கூட்டிக்கிறேனுங்க. அது 100 ரூபாட. அப்போ 100 ஒரு 20 120ங்க. 120. ரொம்ப சரியான விடை. தெரியாத மாதிரியே நீங்கள் ஆரம்பத்தில் யோசனையெல்லாம் பண்ணீங்க, ஆனால் கரெக்டாக விடை சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக. உங்களுக்கு ஒரு மதிப்பெண். இப்போது அடுத்த கேள்வி யாருக்கு? சின்னம்மாவில் உங்களுக்கு அடுத்த கேள்வி. பார்த்தீங்களா, கரெக்டாக உங்களுக்கு மட்டும் கிராமத்து கேள்வியாக வந்துடுது. ஒன்றும் இல்லைம்மா, பொங்கல் அன்னைக்கு
ஒரு 20 கரும்பு உள்ள ஒரு கட்டு கரும்பை வாங்கிட்டு வரீங்க. அதில் பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6 கரும்பு வீணாக போயிருக்கு, சாப்பிடவே முடியாது, உள்ளி கரும்பு ஆயிடுச்சு. மீதி நல்ல கரும்பு எத்தனை? இதான் உங்களுக்கான கேள்வி. கொஞ்சம் தப்பிக்க வச்சுட்டீங்கம்மா. ஏன்னா பெருசா கேட்டோன்னா என்னடா நான் சொதப்பிடுவேனோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்மளால சொல்ல முடியாது நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் வாசிக்கு மாரியே நீங்கள் கைவிட்டு வேணாலும் சொல்லலாம், கூட்டி நோட்டுல போட்டு பார்த்து வேணாலும் சொல்லலாம், மனசில் வச்சு வேணாலும் சொல்லலாம். 20 கரும்புல 20ல் 6 போச்சுங்களாங்க. 20ல் 6 போச்சுன்னா ஒரு 10 20ல் 10 போச்சுன்னா 10 மீதி ஒரு 14 கரும்பு வருங்களா? ஆமாம், 14 கரும்பு வருது. உங்களுக்கு இந்த மாதிரி மனசில் சொல்லணும்னா நீங்கள் எத்தனை கழிக்கணுமோ அதை விட்டு கூட என்னலாம். தலைகீழ நம்பர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? 19 18 17 16 15 14 6 வேலை விட்டோன்னே கையெடுத்துடணும். இது சின்ன கணக்குக்கு தான் இந்த முறை பொருத்தமாக இருக்கும். எப்படி போட்டிங்களோ ஆனால் நீங்கள் எல்லாருமே சரியாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கும் ஒரு மதிப்பெண். இப்போது 2வது சுற்றோட 3வது கேள்வி யாருக்கு போக போகுது? இது வாசிக்கான கேள்வி. இப்போது ஒரு ஊரில் உள்ள மக்கள் தொகை 3000 மக்கள் தொகை. அதில் ஆண்கள் 1500 பேர் இருக்காங்க. அப்போ பெண்களோட எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தம் 3000, அதில் 1500 ஆண்கள். அப்ப இது என்ன இருக்கும்? கழித்தல் தான், முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி தான். 1500 கழிச்சா அம்மா இதுல 1500 3000 மேல போட்டுக்கணும், கீழே 1500 போட்டு கழிக்கணும். அப்ப 30 15 வருமா? அதுல அம்மா அப்பயும் 1500 தான்மா. சரிதான், அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்ற பதில் சமமா இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப சரியா சொன்னீங்க. 2 விடையும் சமமாக வந்தோன்னு உங்களுக்கு பயமா இருந்துச்சா? ஆண்களும் எண்ணிக்கையும் பெண்கள் எண்ணிக்கையும் அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை. எப்படி வேணாலும் விடைகள் வரலாம். சரியா? மிகவும் சரியான விடை. வாசிக்கு ஒரு மதிப்பெண். இப்போது 2வது கேள்வி யாருக்கு வரணும்? ராஜலட்சுமி அவங்களுக்கு வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களோட பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுக்கு 1000 ரூபா தேவை. ஆனால் அவர்கிட்ட 250 ரூபா குறையுதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போனா உங்கள் பையனோட கையில் எவ்வளோ பணம் இருக்குது? அப்படிங்கன்னா 1000ல் 200 குறைஞ்சிச்சுன்னா 800 ரூபாங்க. அங்கே 50 ஒன்று இருக்கனால 50ஐயும் நீங்கள் 800 குறைச்சிக்கிறீங்கன்னா 750 ரூபா. 750 சரியான விடை. ரொம்ப யோசிக்கல, போன கொஷின் மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே இல்லை. இந்த வாட்டி ரொம்பவே தெளிவாக சீக்கிரமாகவே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அதான் வினாடி வினா. வினாடியில் பதில் சொன்னோம்னா அதுதான் வினாடி வினா. இருந்தாலும் நம்ம எல்லாருமே தொடக்கத்தில் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால எவ்வளோ லேட்டாக வேணாலும் சொல்லலான்னு நம்ம காற்றோடு கணிதத்தில் உங்களுக்கு பயிற்சிக்காக இந்த தளர்ச்சியை நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரியான விடை, உங்களுக்கு ஒரு மதிப்பெண். இப்போது அடுத்த கேள்வி அம்மா உங்களுக்கு, சின்னம்மா உங்களுக்கு அடுத்த கேள்வி. இப்போது 70 பேர் ஊட்டிக்கு டூர் போகலான்னு போகிறாங்க. அதில் என்ன பண்ணிடுறாங்க, 28 பேர் நாங்கள் இங்கே இன்னும் கூடுதலாக 2 நாள் இருந்துட்டு வரோம், நீங்களாம் வந்த பஸ்லேயே போயிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. அப்போனா எத்தனை பேர் திரும்ப ஊருக்கு சேருவோம் அன்னைக்கே? ஆமாம், 70 பேர் போறீங்க, 28 பேர் அங்கேயே இருந்துட்டாங்க. மீதி எத்தனை பேர் வருவீங்க? 70 என்ன ரூபா வச்சுக்கே சொல்லிக்கிறேம்மா. 70 ரூபால ஒரு 20 ரூபா போச்சுன்னா மீதி 50 ரூபா. இப்பதானே கத்துக்கிறானுங்க, அதனால நான் ரூபா வச்சுதான் சொல்லிக்குவேன். சரிம்மா, எப்படி வேணா 50 ரூபாவா? 50 அப்புறம் ஒரு 8ங்களா? 8 பேர் வேற வந்துடுறாங்களா? அந்த 50ல் ஒரு 8 போச்சுன்னா ஒரு 40 42னுங்க. 42 பேர் வந்துடுவாங்க. சரிங்க சரிங்க, சரியான விடை. நீங்கள் எல்லா கணக்குக்குமே ரூபாயை முன்னுதாரணமாக வச்சு போடுறீங்க. எப்படி போட்டாலும் ஆனால் விடை சரியாக வந்துடுது. அதனால் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் ஒரு மதிப்பெண். சரி, இப்போ இந்த கழித்தல் கணக்கு சுற்று இதோட முடிஞ்சிருது. இந்த சுற்றோட முடிவில் யார் யார் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்லி ஆகணுங்கிறதுனால சொல்கிறேன். வழக்கம் போலவே இந்த முறையும் வாசிகி 3 மதிப்பெண், ராஜலட்சுமி 3 மதிப்பெண், அம்மா சின்னம்மா அவங்களும் 3 மதிப்பெண். மொத்தத்துக்கும் சேர்த்து 2 சுற்றுக்கும் ஸ்கோர் சொல்லிடலாமா?
இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க 2 சுத்துக்கும் சேர்த்து எவ்வளவு அப்படின்னு வாசிக்கு சொல்லுங்கள். 2 சுத்துக்கும் சேர்த்து வாசிக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க? போன சுற்றுல 3 மதிப்பெண், இப்ப இந்த சுற்றுல 3 மதிப்பெண். இதுல கூட்டல பயன்படுத்துறோமா? சரியா சொன்னீங்கம்மா. மொத்தம் 6 மதிப்பெண் வாங்கியிருக்கேன் நான். அப்போ நீங்கள் 6 மதிப்பெண் வாங்கினீங்கன்னா எல்லாருமே இதே போல தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ ராஜலட்சுமியும் போன சுற்றுல 3 மதிப்பெண், இந்த சுற்றுலையும் 3 மதிப்பெண், அதனால அவங்களும் 6 மதிப்பெண், சின்னம்மா அவர்களும் 6 மதிப்பெண். உங்கள் எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டலை தெரிவிச்சிடலாம் நம்ம. சரி, இப்போது அடுத்ததான் நம்ம போக போகிறது, இது வரைக்கும் நம்ம வந்து கூட்டலை மட்டும் பார்த்தோம், கழித்தலை மட்டும் பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சுற்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டல் கழித்தல் ரெண்டுமே கலந்து எந்த இடத்துல எல்லாம் வரும் அப்படிங்கிறத பயன்படுத்தி இப்போ உங்களுக்கு கணக்கு கேட்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி கூட்டலும் கழித்தலும் எங்கெல்லாம் சேர்ந்து வரும்? இப்போ போன சுற்றுல சொன்னீங்க இல்லையா, கழித்தல் உங்களோட வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் எங்கெல்லாம் வருதுன்னு, அதே மாதிரி கூட்டலும் கழித்தலும் சேர்ந்து எந்த இடத்துல வருது அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம 3வது சுற்றை ஆரம்பிக்கலாம். முதல்ல யார் சொல்கிறீங்க? ராஜலட்சுமி சொல்கிறீங்களா? என்ன தெரியுதோ சொல்லுங்கள். இப்போ நான் 100 ரூபா எடுத்துகிட்டு போய் கடையில் ஜாமான் வாங்குறேனுங்க. அதே சமயத்தில் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணுங்க. சரி. அப்போ நான் போயிட்டு கடையில் 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு 20 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறேன் அப்படின்னா மீதி கொடுப்பாங்க 80 ரூபாங்க. 80 ரூபாயை எடுத்துகிட்டு வந்து நான் அதில் 20 ரூபா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கொடுக்கணும்னா அதில் 20 ரூபா கொடுத்துருவேனுங்களா? ஆமாம். வீட்டில் வந்து நான் மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு நான் கணக்கு பண்ணுறப்ப அந்த கடையில் கொடுத்த 20யும் இதையும் கூட்டிக்குவேனுங்க. அப்போ 40ன்னு தெரிஞ்சிடுங்க. கடையில் கழித்தல் உபயோகப்படுத்திக்கிறேன், வீட்டில் வந்து கூட்டல் பண்ணியிருக்கிறீங்க. வெரி குட். ஒரு 100 ரூபா தாலே நீங்கள் கூட்டலையும் சொல்லிட்டீங்க, கழித்தலையும் சொல்லிட்டீங்க. பாராட்டுக்கள்மா. இந்த மாதிரியான உதாரணத்தை தான் கேட்டேன். அடுத்தது வாசிக்கு சொல்லுங்கள். அம்மா, இப்போ ஒரு நாளைக்கு நான் 10 ரூபா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதில் 5 ரூபாய்க்கு ஏதோ வாங்குறேன், டீ குடிப்பீங்க, மிச்சம் 5 ரூபாய் எனக்கு கொடுப்பாங்கல்ல, அங்க வந்து கழித்தல் பயன்படுத்துமா? அதே நான் வாரத்துக்கு இவ்வளோ செலவு பண்றேன்னு பார்க்கும்போது அப்போ ஒன்னையும் சேர்த்து வச்சா அங்க கூட்டல் பயன்படுமா? சரிம்மா, சந்தோஷம். உங்களுக்கும் இப்போ அந்த உதாரணம் சரியா சொல்ல தெரிஞ்சிருக்கு. அம்மா நீங்க சொல்றீங்களா? சின்னம்மா அவங்க சொல்றீங்களா? எனக்கு பால் கணக்கு தாங்க தெரியும். பால் கணக்குலேயே சொல்லுங்க. நான் பால் கணக்குல இப்போ ஒரு 3 வீட்டுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்காங்களா, 2 லிட்டரு 2 லிட்டருன்னு 3 வீட்டுக்கு கொடுத்தேன்னா அங்கே வந்து 3 வீட்டுக்கு சேர்த்து இப்போ தானே கற்றுக்குறேனுங்க. அப்போது இப்போ 6 லிட்டரு ஆச்சுங்க. 6 லிட்டரில் நான் இப்போ பால் வீட்டில் வந்து எனக்கு மாடு மொத்தமாக ஒரு 10 லிட்டரு கிடக்குதுங்க. 10 லிட்டரு கிடச்சுன்னா 6 லிட்டரு போச்சுன்னா நான் வீட்டுக்கு எவ்வளோ வச்சுக்குவேனுங்கன்னு கணக்கு பார்த்தேன்னா மிச்சம் 4 லிட்டரு. அப்படி அங்கே வரும்போது சேர்த்து 2 சேர்த்து இருந்தால் தான் வரும்னு இப்போ தான் யோசனை பண்ணி சொல்றீங்க. ரொம்ப யோசிச்சு சொன்னாலும் இப்போ தான் கற்றுக்கிட்டாலும் நீங்கள் ரொம்ப சிறந்த உதாரணத்தை கொடுத்துருக்கீங்க. இது சரியான உதாரணம். வாழ்த்துக்கள்மா. இப்போ நம்ம அடுத்த சுற்றுக்கு போகலாமா? எதுக்காக நான் உங்கள்கிட்ட இதை மாதிரி முன்னாடியே கேட்டுக்கிறேன்னா, இனிமேல் வரப்போகிற கேள்வி இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் உங்களையே ஒரு உதாரணம் சொல்லி கேட்டுக்கிறேன். சரியா? இப்போ நம்ம 3வது ரவுண்டு, அதாவது கூட்டல் கழித்தல் ரவுண்டுக்கு போகலாமா? சரி, இப்போது 3வது சுற்றுல முதல் கேள்வி வழக்கம் போல் வாசிங்க உங்களுக்கு. இப்போது நீங்கள் ஒரு பழக்கடைக்கு போய் ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க. 20 ரூபான்னு ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க, 10 ரூபான்னு ஒரு ஆரஞ்சு வாங்குறீங்க. கடைக்காரர்கிட்ட நீங்கள் 100 ரூபா பணத்தை கொடுக்குறீங்க. உங்களுக்கு மீதி எவ்வளோ கொடுப்பாரு? ஆப்பிள் 20 ரூபாய், ஆரஞ்சு 10 ரூபாவாமா? ஆமாம். அப்போ நான் சொல்ல கொடுக்க போகிறது ஆப்பிளுக்கு 20 ரூபாயும் 10 ரூபாயும் ஆரஞ்சுக்கும் கடைக்காரர்கிட்ட கொடுக்கணும். அப்போ அதை நான் சேர்த்து வச்சுக்கணும் முதல்ல. சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. 20யும் 10யும் சேர்த்தா 30மா? 30. அப்போ நான் 100 ரூபாய் கடையில் கொடுத்தா அவர் 30 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்ச பணம் என்கிட்ட கொடுப்பாரா? ஆமாம். அப்போ 100 ரூபாயில் நான் 30 கழிச்சுக்கணும். அப்போதான் அவர் எனக்கு கொடுக்குற பணம் சரியாக பார்க்க முடியும். சரிம்மா. அப்போ 100 ரூபாயில் 30 கழிச்சா 70 ரூபாய்மா? சரியான விடை. ரொம்ப உங்களை வந்து உங்களுக்கு பாராட்டுகள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கழித்தலையும் கூட்டலையும் சேர்த்து சொல்லி பண்ணி இந்த விடையை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு 1 மதிப்பெண். இப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே கணக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராங்கிற கணக்கு. இதை எப்படி போடுவாங்க அப்படின்னா 100 - 20 + 10 = 70ன்னு நம்ம இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் படிக்குதுங்களா பிள்ளைங்க,
டவுன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க போடுற கணக்கை நீங்கள் இவ்வளோ சுலபமாக சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததா 2வது கேள்வி ராஜலட்சுமிக்கானது. இப்போது உங்கள்கிட்ட ராஜலட்சுமி உங்களோட கேள்வி கவனிங்க. 2000 ரூபாய் வைத்துள்ளீர்கள். இப்போது 2வது கேள்வி வந்து ராஜலட்சுமி அவங்களுக்கு. இப்போ ராஜலட்சுமி நீங்கள் கேள்வியை கவனிங்க. உங்கள்கிட்ட வந்து 2000 ரூபாய் பணம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன உதாரணத்தை மாதிரியே உங்களுக்கு ஒரு கணக்கு வந்திருக்கு. அதாவது மளிகை கடைக்கு போய் 500 ரூபாயும் பால்காரருக்கு ஒரு 350 ரூபாயும் கொடுத்துட்டு திரும்பி வர்றீங்க. இப்போ உங்கள் கையில் மீதி எவ்வளோ பணம் இருக்கும்? அதுதான் கேள்வி. மளிகை கடையில் 500, பால்காருக்கு 300 வந்து 350. 350 வந்து 880ங்க. முதல்ல அதை கூட்டிக்கிட்டீங்க. சரி. இப்போ 2000த்தையும் அதையும் கழிச்சுக்கிறோங்க, 880யும். சொல்லுங்க. இப்போ 1280ங்களாங்க. இல்லையே, சரியாக போடுங்க. நீங்கள் ஒரு முறை விடை சொல்லிட்டீங்கன்னா யோசிச்சு சொல்லணும். இல்லைன்னா இந்த பதில் வந்து தவறு அப்படின்னு கருதப்படுது. உங்களுக்கு இதுக்கு மதிப்பெண் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யோசிச்சு சொல்லுங்கள். 2000 ரூபா உங்கள்கிட்ட இருந்துதா? நீங்கள் வந்து கூட்டினது 880. அப்போ நீங்கள் பழைய முன்னாடியெல்லாம் சொன்ன அதே மாடலில் தான் நீங்கள் கழிக்கணும். 2000ல் 800 போச்சுன்னா மீதி 1200. அதுலேருந்து திரும்ப ஒரு 50 கழிக்கணும். சரியா? கூட்டிட்டீங்களா? சரி, பரவாயில்ல, ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஒரே ஒரு மதிப்பெண் தானே, போனால் போயிட்டு போகுது. அப்போ தானே அடுத்தவங்க ஜெயிக்க முடியும். சரி, பரவாயில்ல. அடுத்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்லுங்கள். இப்போது அடுத்த கேள்வி சின்னம்மா அவங்களுக்கான கேள்வி. ஒரு வீட்டில் வந்து மொத்தம் 15 பறவைங்க இருக்குமா. அதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து கிளி, 3 வந்து புறா, மீதி இருக்கிறதெல்லாம் கோழி. அப்படின்னா கோழியோட எண்ணிக்கை எத்தனை? 2 கிளி 3 புறா. 2 3 5. ஆமா. மொத்தம் எவ்வளவு சொன்னீங்க? மொத்தம் வந்து 15 இருக்கு. 15ல ஒரு 5 போச்சுன்னா மீதி 10ங்க. ரொம்ப சூப்பரா டக்குன்னு சொல்லிட்டீங்க இந்த வாட்டி. இந்த முறை நீங்க வந்து ரூபா கணக்கை பயன்படுத்தல, அதுக்கு உங்களுக்கு தனியா ஒரு பாராட்டுக்கள். கரெக்டான விடை உங்களுக்கு. இப்போ ஒரு மதிப்பெண். சரி, இப்போ அடுத்த கேள்வி, இந்த ரவுண்டோட 2வது சுற்று, 2வது கேள்வி வாசுகிக்கு. இப்போ உங்க வீட்டில் இருக்கிற வயல் இருக்காமா உங்களுக்கு? தெரியலங்க, எல்லாமே எங்கள் வீட்டுக்காரருக்கு தானே தெரியும். வயல் இருக்கா இல்லையானே வீட்டுக்காரருக்கு தான் தெரியுமா? சரி சரி, சந்தோஷம். 25 ஏக்கரில் உங்களுக்கு மொத்தம் 50 ஏக்கர் இருக்குது. சரியா? நீங்கள் கற்பனையில் வச்சுங்க, அதான் இருக்குன்றீங்கல்ல. 25 ஏக்கர் இருக்குது. 50 ஏக்கரில் 25 ஏக்கரில் நெல்லும் 5 ஏக்கரில் உளுந்தும் தெளிச்சிருக்கீங்க. மீதி இடத்த வசதி இல்லைன்னு தெளிக்காமல் விட்டீங்க. அது எவ்வளோ இடம், எந்த இடம்னு சொல்லுங்கள். அந்த இடத்தோட அளவு என்னன்னு சொல்லுங்கள். 50 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் 25 ஏக்கரில் நெல் பயிரிட்டுருக்கீங்க, 5 ஏக்கரில் உளுந்து, மீதி உள்ள இடத்துல எதுவுமே பயன்படுத்தலை. அப்போ பயன்படுத்தாத இடம் எவ்வளவு? 25 5 30 ஏக்கர் நிலம் நான் விதைச்சிருக்கேன். 50ல் 30 போச்சுன்னா 20 ஏக்கர் நிலம் சும்மா இருக்குங்க. சரி, சரியான விடை. நிலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முதல்ல அந்த சந்தேகத்தை விட்டுருங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி வந்து ராஜலட்சுமிக்கான கேள்வி. ஒரு கூட்டத்தில் வந்து 150 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் 45 பேருக்கு ஆங்கில மொழி தெரியும், 15 பேருக்கு ஹிந்தி தெரியும், மீதி உள்ள எல்லாருக்கும் தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்படின்னா தமிழ் பேசுகிறவங்க அங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? அதுதான் கேள்வி. அந்த கூட்டத்தில் ஆங்கிலமும் தமிழும் ஹிந்தியும் தெரிஞ்சவங்கள கூட்டிக்கிட்டோம் அப்படின்னு